வணக்கம் கோ, நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் மறுபடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த 4 ட்ராக் ரோடெல்லாம் போடுறேன், அதில் பூரா மரத்தை பூரா வெட்டிட்டா வெப்பமயல் ஆகி போச்சு, மழையில இல்லாமல் போச்சு, எங்கள் ஊரில் காற்று இல்லாமல் போச்சு, வெப்பம் தாங்க முடியல, ஏசி வாங்கணும், இப்படின்னு நிறைய குறைகள்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறோமில்லங்க. சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா கவர்மெண்ட்டோட பாலிசி வந்து யாரும் மாற்ற முடியாது. அவங்க ரோடு போடணும், அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வைக்கணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளாம் இப்போ புதுசு புதுசாக வீடுகளை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். வீட்டை சுற்றி பேவர் ஸ்டோன் போட்டுக்கிறது, கொஞ்சம் கூட மண் எல்லாம் பண்ணிக்கிறது. இதை முதல்ல நம்ம மாற்றுவோம். ஒரு 2-3 செடியை வைப்போம், ஒரு 10 தொட்டியை வைப்போம். தொட்டியை வச்சு தண்ணி ஊற்றி, நீங்கள் வந்து ஒரு செடியை வச்சு தண்ணி ஊற்றி பாருங்கள். அப்போ தான் ஒரு செடியை வளர்த்துறதுனா என்னென்னு தெரியும். வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பழ வகையில் இருக்கிற ஒரு மரத்தை வைங்க. அந்த அதை வச்சு அதுக்கு ஒரு 2 உரத்தை போட்டு வளர்த்து, 2 பழம் நீங்கள் சாப்பிடுங்க, 2 பழத்தை மேல் வீட்டுக்கு கொடுங்க, 2 வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கொடுங்க. அதெல்லாம் பண்ணுங்கள். முதல்ல நம்ம மரம் வளர்த்துறதுக்கான ஐடியாவெல்லாம் பண்ணுறோமான்னு பார்த்துக்கணுமுங்க. அப்புறம் தான் மற்றவங்கள வந்து நம்ம குத்தம் சொல்கிறதுக்கு போகணும். ஸோ அதனால் வீட்டை சுற்றி பேவர் ஸ்டோனெல்லாம் போடாமல் கொஞ்சம் இடம் விட்டு அந்த இடத்துல வந்து ஒரு 2-3 தொட்டியை வச்சு சின்ன சின்ன செடியில் வச்சுக்கலாம். வீட்டு காய்கறிகளாக வளர்த்திக்கலாம். தக்காளி பழம் வைக்கலாம், கத்திரிக்காய் வைக்கலாம், நம்ம சாப்பிட்லாம், மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லதெல்லாம் செஞ்சோம்னு வச்சுங்களேன், மற்றவங்களை வந்து குறை சொல்கிறத விட்டு போட்டு நம்மளை திருத்துறதுக்கான வழியை வந்து பார்த்துக்கலாமுங்க. இது என்னமோ எனக்கு ஒரு நல்ல ஐடியாவாக படுது. என் வீட்டில் நான் அதை தான் பண்ணியிருக்கேனுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு விவசாயி தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 மரத்துக்கு மேலே நான் நட்டு அதை தண்ணி ஊற்றி வருஷம் வந்து வளர்த்துறவேன். ஸோ விவசாயத்தை பற்றி தெரிஞ்சனால, இயற்கையை பற்றி தெரிஞ்சனால ஒரு ஐடியா கொடுக்குறேன். நகர்ப்புறத்தில் இருக்க உங்களுக்கெல்லாம் கூட இந்த ஐடியா வந்து நல்லதாக தான் படுது. ஏன்னா வீட்டுக்கிட்ட வளர்த்தலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியா பண்ணி பாருங்கள். இதை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு ஐடியாவும் கூட கேளுங்க. ஏதாவது சந்தேகம்னா என்னோடய வீடியோவை பார்த்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்கள். பிஏ பிராண்ட் அப்படிங்கிற சேனல் தான் என்னோடய சேனலுங்க. உங்களுக்கு பிடிச்சுன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நல்ல வீடியோவில் சந்திப்போமுங்க. வணக்கம் கோ.